பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளினுடைய ஆண்டவருடைய வசனத்தை நான் உங்களுக்காக சொல்லும்படி நான் விரும்புகிறேன். சங்கீதம் 71வது சங்கீதம் 18வது வசனம். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமுள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. ஆண்டவர் உங்களை கைவிடாமல் இருக்க வேண்டுமே ஆனால், இந்த பூமியிலே நீங்கள் நீடித்து வாழ்ந்திருக்க வேண்டுமே ஆனால், நீங்கள் சுகமாக இருக்க வேண்டுமே ஆனால், உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பூமியில ஆண்டவர் உங்களை வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் ஒன்று உண்டு. அந்த நோக்கத்தை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு வாழ்கிறவர்கள் பூரண வயதில பூரணமான ஒரு வாழ்க்கையை, கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை முடிப்பதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு கிருபை தருவார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இன்றைக்கு நாம எப்படி கர்த்தருக்கு பயந்து நடந்து அவருடைய வழிகளை நடக்கிறோமோ, அவர் நல்லவர் என்பதை அறிந்திருக்கிறோமோ, இந்த செய்தி நம்மோடு நின்றுவிடக் கூடாது. இந்த செய்தியை அடுத்த தலைமுறைகளுக்கு நாம கொண்டு போகணும். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாய் அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவர் இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு நீதியை அறிவிப்பார்கள். இன்றைக்கு இந்த தலைமுறைகளுக்கு நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நிச்சயமாக சொல்ல வேண்டும் என்று விரும்புகிற, வைராக்கியம் கொண்டிருக்கிற, வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். அவர்களோடு கர்த்தர் இருப்பார். ஏனென்று சொன்னா, அடுத்த தலைமுறை இயேசுவை அறியாமல் போய்விடக்கூடாது. அடுத்த தலைமுறை தவறாய் போய்விடக்கூடாது. இந்த எண்ணம் உங்களுக்குள் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வாதமா வாழ்வதற்குரிய வழி இதுதான். நீங்க இந்த சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்லணும். இந்த இயேசுவை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நிச்சயமா கர்த்தர் உங்களை கைவிடாமல் ஒவ்வொரு நாளும் அற்புதமா நடத்துவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே ஆமாண்டவரே, வரப்போகிற தலைமுறைகளுக்கு இயேசு நல்லவர் என்பதையும், இயேசு மெய்யான தெய்வம் என்பதையும் அறிவிக்க வேண்டும் என்கிற விருப்பம் கொண்டிருக்கிற, வாஞ்சை கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கைவிடாதபடிக்கு பரலோகத்தின் தேவன் கரம் பிடித்து நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே.